அனைவருக்கும் நமஸ்காரம். குருஸ்துதி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवद् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरिः ओम. இத்தனை நாளா நாம மந்திர புஷ்பம் அப்படிங்கிற வேத மந்திரத்தை நம்ம பார்த்து இப்போ அதனுடைய நிறைவு பகுதிக்கு இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாம சொன்ன விஷயங்களோட ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு நம்ம இதுக்கு வரலாம். ஏன்னா இதுல நிறைவு பகுதியில 2 ஸ்லோகம் கொடுத்திருக்கிறாங்க. அது இடையில சேர்த்திருக்கிறாங்க. இது இடையில சேர்த்திருக்கிறது எந்த அடிப்படையில அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ வேத மந்திரங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. ஸ்ருதி அப்படிங்கிறது எப்படின்னா அது எப்படி படைக்கப்பட்டதோ, எப்படி உருவாக்கப்பட்டதோ, எப்படி வெளிப்படுத்தப்பட்டதோ அதே நிலையில எந்த அளவிலும் மாறுபாடே இல்லாமல் இன்று வரை அப்படியே நடைமுறைக்கு ஒத்து வர்றது ஸ்ருதி அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த ஸ்ருதியில என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை படிக்கிறாங்க. அதாவது ஆரம்ப காலத்துல இந்த ஸ்ருதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கேள்வி இதாட்டே இருந்தது. எப்படின்னா ஆச்சாரியர் தான் எவ்வாறு கிரகித்து கொண்டாரோ கிரகித்து கொண்ட விஷயங்களை மாணவருக்கு சொல்லி கொடுக்கிறார். மாணவன் அதனை உள்வாங்கி கொண்டு அந்த விஷயத்த வெளியில சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப இதுல எப்படின்னா இப்படியாக பரம்பரையாட்ட வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அவங்க என்ன விஷயங்களை கிரகிச்சாங்களோ கிரகிச்ச விஷயங்களோட அவரவர்களினுடைய கற்பனா சக்தியையும் உள்ளுக்குள்ள சேர்த்தாங்க. அப்ப என்ன பண்ணினாங்கன்னாக்கா அதை மெருகூட்டணும்னு நினைச்சாங்க. மெருகூட்டணும்னு நினைக்கிறது அதுல என்ன பண்ணினாங்க, இதெல்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாட்டு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த பகுதிகளை ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுது. அப்ப ஸ்ருதி ஸ்மிருதி. அப்ப ஸ்ருதியில எந்த மாற்றமும் பண்ணவே முடியாது. அப்ப மாற்றம் பண்ணின வெர்ஷன் இருக்கு இல்லையா, அது தனியாட்டு வருது. அத ஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். இப்ப அதே மாதிரி இந்த மந்திரமும் இருக்கு. இப்போ பொதுவா மந்திர புஷ்பம்ங்கிறது நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம். மனிதனுடைய வாழ்வியல் முறைகளை பத்தி பேசுது, ஆசீர்வாதம் பண்ணுது. சரியான நெறிமுறைகளோட வாழக்கூடியவன் சகல ஐஸ்வர்யங்களையும் அடைந்தவனாகிறான். சரியான நெறிமுறைகள்னா என்ன நெறிமுறைகள்ங்கிறதையும் இந்த மந்திரமையே சூக்ஷமமாட்டு கொண்டு வைக்குது. என்னன்னா படைக்கிறது இங்க நீயோ நானோ யாருமே வரும்பொழுது எதுவுமே கொண்டு வரவே இல்லை. அது ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி இருக்கு. உன்னுடைய தேகம் இங்க வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு என்னென்ன தேவைகளோ தேவையானவைகள் எல்லாமே இங்கே உருவாக்கப்பட்டு விட்டன. இங்க வந்ததுக்கு அப்புறமா நீ எதையுமே உருவாக்கவே இல்லை. உருவாக்குறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அப்போ ஏற்கனவேயே உனக்கான தேவைகள் எல்லாமே இங்க ஏற்கனவேயே படைக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறத புரிஞ்சு தெளிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே என்னுடையது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தனுடைய நாட்டம் அங்கே போகாது. அதை எச்சரிக்கிறது இந்த மந்திரம். இப்போ எண்ணங்கள் தோற்றத்துக்கு வருகிறது அப்படின்னு சொல்றோம்னா
இப்ப எண்ணங்கள் எப்படி தோற்றத்துக்கு வருது? இப்ப நான் சிருஷ்டியை நானே தான் காரணமாகிறேன். எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களை இனிமேல் வரக்கூடியவைகளுக்கு காரணமாக அமைகின்றது. அதுவும் இந்த மந்திரம் தான் சொல்லுது. எனக்கானவைகள் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டன. நான் இங்கே புதிதாக எதையும் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லக்கூடியதே தான் என்ன பண்ணுது? நீயே தான் உருவாக்குகிறாய் அப்படிங்கிறத சொல்லுது. இப்ப 2க்கும் வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படின்னா, பெண்கள எடுத்துக்கிட்டோம்னா, ஆசைகளின் உருவம் பெண் அப்படிங்கிறது அது படைப்பின். ஆசைகளின் உருவம் பெண். இப்ப பெண்கள பொறுத்தவரைக்கும் ஜெண்டர் தான் வித்தியாசம். மேல், ஃபீமேல் ஜெண்டர். அவ்வளவுதான். ஏன் நான் இத பெண்களோட கம்பேரிட்டிவிட்டி பண்றேன்னா, வீடு, காரு, அப்புறமா சொத்துகள், அப்புறம் நகைகள், ஆடைகள் அப்படின்னு சொல்லி பலதையும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் பெண்கள். ஆண்கள் பெருசாட்டு நெறைய கழுத்து நெறைய எல்லா நகைகள் எல்லாத்தையுமே போட்டு சுத்துறதுங்கிறது அதிகமாட்டு இல்ல. பாக்குறது இல்ல. பார்க்க முடியறது இல்ல. ஆனா பெண்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கு. சோ அதனால நாம என்ன பண்ணிக்கிறோம்னாக்க, ஒரு உதாரணத்துக்கு இத எடுத்துக்கிறோம். இப்போ வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சடனா ஒரு டிவியில விளம்பரங்கள பார்க்கும்போது, இந்த மாதிரி நகைகள நாம போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். ஒரு எண்ணம். இந்த நகைகள போட்டா நல்லா இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு எவ்வளவு வெயிட் இருக்குமோ தெரியாது. இதே மாரி நெறைய நகைகளையும் போட்டு, அந்த டிவியில வரக்கூடியது மாதிரியே பட்டு புடவைகளும் நமக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க ஆசைகள் இதோட விடுறதில்ல. கோவிலுக்கு போனீங்கன்னா, நெறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். கோவில்ல போய் சாமி கும்பிடுறாங்களோ இல்லையோ, அம்பாளுக்கு சாத்தி இருக்கக்கூடிய அந்த புடவைக்கு மேலேயே ஆசைப்பட்டு, அந்த புடவைய வச்சு ஏலத்துக்கு அந்த புடவைய நீங்க எனக்கு தனியாட்டு எடுத்து வச்சுருங்க. அந்த சாத்துன புடவை எனக்கு வேணும்னு கேட்டுருவாங்க. அப்படியும் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்த உடனேயே இவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்னது நகை வேணும்னு ஆசை வந்துருது. இந்த மாதிரி கலர் கலரா புடவை வாங்கிக்கணும்னு ஆசை வருது. அதுக்கும் மேல என்னன்னா, இந்த மாதிரி அழகாட்ட நாம ட்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அழகாட்ட நாமளும் இருக்கணும். நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணி, நெறைய நகைகள் எல்லாமே போட்டு, பட்டு புடவை எல்லாம் சரசரன்னு இருக்க, நாமளும் எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம நடமாடிட்டு வரணும். எல்லார்கிட்டயும் இப்ப போட்டு அனுபவிக்கிறதுங்கிறது என்னத்துக்கு? 4 பேர் கிட்டக்க காட்டுறதுக்கு. "பாத்தியா? நான் எப்படி இருக்கிறேன் பாருன்னு" கெத்தா காட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஆயிடுது. இப்ப அங்க மத்தவங்க கிட்ட காட்டுறதுக்கு எதுவுமே இல்ல. இவங்க போட்டு அனுபவிக்கணும்னாக்க வீட்டுக்குள்ளவே உட்கார்ந்துருந்து போட்டு அனுபவிச்சுட்டு, சரி நல்லா இருக்கு. நான் போட்டு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கழட்டி வைக்கலாமே. 4 பேர் கிட்டக்க காட்டி பெருமை பேசிக்கணும். இல்லையா? மத்தவங்க முன்னாடி அத நிரூபிக்கணும். நாம எப்படி வாழறோங்கிறத காட்டிக்கணும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள். இப்ப இந்த மாதிரி ஆசைப்படுது ஒரு அம்மா. ஆசைகள் உள்ளுக்குள்ளவேயே இருக்கு. அதனுடைய தீவிரத்தை பொறுத்து செயல்கள் நடக்கும். இப்போ இங்க என்ன மாதிரி செயல்கள் நடக்குங்கிறது தாங்க வேடிக்கை. எப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு 2 நாளோ அல்லது 1 மாசமோ கழிச்சு ஒருத்தங்க மெதுவா கல்யாண பத்திரிகைய கொண்டு குடுப்பாங்க. இது மேக்ஸிமம் நெறைய சொல்லுவேன் நானு. கல்யாண பத்திரிகைய கொண்டு குடுத்து, நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். அப்படின்னு. ஒண்ணு சொந்தத்துல அல்லது தெரிஞ்சவங்க, ஒண்ணு இல்லைனாலும் பிறந்தநாள் வீடு ஏதாவது இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு அல்லது கிரகப்பிரவேசம்னோ, அல்லது இந்த மாரி ஏதாவது ஒரு விழாக்கள் நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லது கோவில்ல கொடை இருக்கு. இந்த கோவில்ல திருவிழாக்கள் நடக்குது. அதனால கோவிலுக்கு வாங்க. 10 நாள் திருவிழா நடக்குது வாங்க. ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அழைப்பிதழ் நமக்கு வரும் நம்ம வெளியில போகுறதுக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த அம்மாவும் வெளியில கிளம்புது. அது எத்தனை மாசம் கழிச்சோ வருது, இந்த அம்மாவும் வெளியில கிளம்புது. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா என்ன ஆசைப்பட்டாங்க? புடவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நகைகள் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இல்லையா?
அங்க பாத்தீங்கன்னா வரக்கூடியவங்க எல்லாருமே ஒரே மாதிரியேவா நகைகள் போட்டிருப்பாங்க? ஒருத்தர் ஒரு தினசுல நகைகளை போட்டிருப்பாங்க. ஒரு தினசுலயும் நகைகளை போட்டிருப்பாங்க. ஒரு கலர்ல ஒரு பேட்டர்ன்ல சாரீஸ் கட்டியிருப்பாங்க. இந்த அம்மா எல்லாத்தையும் அப்படியே பார்க்கும். புத்திசாலி என்ன நினைச்சுக்குவான்னா, ஆஹா, இந்த உடம்புல இருந்து இந்த ஒரு மனம் எதுக்கு ஆசைப்பட்டது? புடவைகளை கட்டிக்கணும், நகைகளை கட்டிக்கணும், நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுபவிக்கணும்னு நினைச்சிருந்த இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு உடம்பிலிருந்து இந்த ஒரு உடம்புல இருக்கிறதுனால இந்த உடம்பின் மூலமாட்டு தானே இந்த ஒரு எண்ணம் திங்க் பண்றதுக்கு இந்த ஒரு உடம்பு தேவைப்படுது இல்லையா? எண்ணம் எண்ணுவதற்கு ஒரு ஸ்தூலம் இருந்ததுனா தான் அது செயல்படுறதுக்கு தேவைப்படுது. அப்ப பாருங்களேன், அப்போ இதுக்கு இந்த ஒரு எண்ணம் வந்ததினுடைய காரணத்தினால் இப்படி ஒரு பிரம்மாண்டம் இங்கே நடக்கிறது. இறைவா, உன்னுடைய லீலையை நான் என்னவென்று சொல்வேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா இறைவனை கும்பிட்டுடுச்சுன்னு உண்டுமானா ரொம்ப சந்தோஷமாட்டு போயிருக்கும். என்ன, அங்க அத்தனை உடம்புலயும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதே மனசு பல பல விதமான புடவைகளை கட்டி அனுபவிச்சுட்டு இருக்குது. இந்த அம்மா கண்ணு முன்னாடியே நிறைய நகைகள் எல்லாமே போட்டுட்டு போகுது. வித்தியாசமான நகைகள், வித்தியாசமான மேக்கப். ஒருத்தர் வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு நிறைவு ஆயிடுச்சுனாக்கா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த தனித்த மனம் என்ன செய்யுது தெரியுமா? அவங்க எல்லாம் போட்டிருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் போடலன்னு நினைக்கிறது பார்த்தீங்களா? அந்த சமயத்துலதாங்க இது சிருஷ்டிக்கு விதைக்குது. அப்போ இந்த அம்மாவினுடைய எண்ணம், என்னுடைய எண்ணம் நிறைவேறியதா என்றால் நிறைவேறியது. ஆனால் அது நிறைவேறியதை இந்த ஒரு தனித்த மனத்தினால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் இந்த மனம் மற்றவர்களை வேறையாக பிரித்து பார்க்க வேறு, இந்த மனம் வேறு அப்படிங்கறது பிரித்து பிரித்து பார்க்கிறதுனால அவன் அனுபவிக்கிறான், நான் அனுபவிக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் தான் இன்னொரு பிறவிக்கு இங்கே காரணமாக அமைகிறது. அவன் அப்பமேயே எழுதி வச்சுக்கிறான். இப்படியாக ஒரு எண்ணங்களும் வரும். இப்ப பாருங்களேன், அப்ப நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தங்கள் இருக்கு. அப்ப காரணம் இல்லாம ஒரு பத்திரிகை நம்ம கிட்டக்க வராதுல்ல. காரணம் இல்லாம ஒரு நிகழ்வு நடக்காதுங்கிறதுக்கு இதுதான் ஒரு விஷயம். அப்போ ஒரு விஷயங்களும் நடக்கிறது இதுதான் காரணம். அப்போ நான் வருவதற்கு முன்னாடியே அது படைக்கப்பட்டு விட்டது. எப்படி படைக்கப்பட்டு விட்டது? நான் இந்த பேட்டர்ன்ல எனக்கு ஒரு நகை நான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறது. நீங்க எதை பார்த்து போட்டுக்கிறீங்க? எதை பார்த்து ஆசைப்படுறீங்க? டிவியில காட்டினா விளம்பரத்தை பார்த்து. அப்போ டிவியில காட்டக்கூடிய விளம்பரத்துல இல்லாததை போட மாட்டாங்கல்ல. அங்க ஏற்கனவே இருக்கிறத போட்டோ பிடிச்சுதானே போடுறாங்க. அப்ப அங்க ஏற்கனவே படைக்கப்பட்டு இருக்கிறதுனால தானே உங்க கண்ணு முன்னாடியே வருது. படைக்கப்படாமல் இருக்கும் பொழுது கண்ணு முன்னாடி எப்படி வரும்? இல்லையா? அப்போ நாம இங்க எதுவுமே செய்ய வேண்டியதே இல்ல. அப்ப நாம என்ன பண்ணிக்க வேண்டியது? ஈஸ்வர காரியமாட்டு எல்லாமே நடக்கிறது என்பதை எவன் ஒருவன் புரிந்து கொண்டு வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பயணிக்க தொடங்கி விட்டானே ஆனால் அவன் அனைத்திலிருந்தும் தெளிவுபட்டவனாக ஆகிறான். அவனை இந்த ஆசா பாசங்கள், இந்த லௌகீக விஷயங்களால அவன் பாதிக்கப்படவே மாட்டான். இது ஒரு விஷயமாட்டு போயிருது. அப்போ மனம் இருக்கிற மனம்தான் செயல்நிலைக்கு வருது. இந்த மனசு செயல்நிலைக்கு வர்றதுக்கு காரணம் எண்ணங்களாட்டு ஆகிடுது. அப்போ இந்த எண்ணங்கள் எப்படி விருத்தி ஆகிறதுங்கிறது தான். இப்போ ராமாயணத்துல எடுத்துக்கிட்டோம்னா, ராமரும் சீதை 2 பேருமே வனவாசம் போறாங்க. வனவாசம் போனவங்களுக்கு சீதை மானை பார்த்து எனக்கு இந்த மான் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். மான் எனக்கு வேண்டும், அதை எனக்கு பிடித்து தாருங்கள் அப்படின்னு இறைவன் கிட்டக்க கேட்கிறார். அப்ப அந்த இறைவன் சொல்லி இருக்கலாம்ல, அம்மா அது மாயை. அவருக்குதான் எல்லா விஷயமுமே தெரியும் இல்லையா? மாயை. உண்மையிலேயே தங்கமான் என்று ஒன்று நான் படைக்கவே இல்லைன்னு அவரை சொல்லியிருக்கலாம்ல. தங்கத்துல மான் ஒரு சிருஷ்டியில நான் படைக்கவே இல்லை. ஏன்னா நான் தானே படைக்கிறேன். சிருஷ்டிகர்த்தா நானே தான். நான் அப்படி ஒரு விஷயத்த நான் படைக்கவே இல்லை. அது போலியானது. அது அசைவது போலவும் ஓடுவது போலவும் உயிருள்ளது போலவும் உனக்கு ஒரு தோற்றத்தை, மயக்க தோற்றத்தை தான் தருகிறது.
ஆகையினால் நீ மயங்காதேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கிளாஸ் எடுக்கல ராமர். என்ன சொல்றாரு, அப்படியா, இதோ நான் போய் கொண்டு வரேன்ட்டு போயிடுறாரு. ஏன் அப்படின்னா, ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல அது நாம அது கொடுத்து அது அனுபவப்பட்டு தெளிவு வருது வரைக்கும் நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் காதுல ஏறாது. இது அவருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மனதினுடைய சக்தி, ஏன்னா அவரிடமிருந்து உள்ள சக்தி தானே, இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி தானே மனசு. அப்போ அந்த வெளிப்பட்டு அதுதான் ஈஸ்வரன் நாட்டு சொல்றோம். இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட அந்த ஒரு சக்தியை தான் நாம ஈஸ்வரன்னு சொல்றோம். அந்த ஈஸ்வர சக்தி வெளியில வந்ததுக்கு அப்புறமாவேயே அதுக்கு என்ன வந்துருது, தான்கக்கூடிய ஒரு ஈகோயிசம் வரப்போய் அது நான் சொல்றதை எல்லாருமே கேட்கணுங்கக்கூடிய தனித்த அகங்காரத்தை கொண்டு ஜீவன்கக்கூடிய இடத்துக்கு கீழே வந்துருது. அப்போ இந்த சக்தி இறைவனோட இருக்கு, ஈஸ்வர சக்தி இறைவனோட இருக்கிறது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஈஸ்வர சக்தியிலும் இருந்து தனித்து கீழே இறங்கி தனித்த ஒரு எண்ணங்களுக்கோட சேர்ந்து இருந்து எனக்கு தனித்த ஒரு பிடித்தங்களோட பிடிக்கும் பொழுது மட்டுமே தான் அது ஜீவன் கூடிய நிலைக்கு கீழே வருது. அப்போ இங்க ஈஸ்வர சக்தியில இருந்த அந்த சீத்தை என்ன பண்ணிடுறா, கீழே இறங்கி தனித்து ஒரு ஜீவனாட்டாகி காணும் பொருள்களில் மயங்கி அதனை வேண்டும் என்று கேட்கும் பொழுது இறைவன் என்ன சொல்கிறான், நான் இனிமேல் அது இல்லை பொய்ன்னு சொன்னா நீ நம்பவே மாட்ட. ஏன்னா உன்னுடைய கண்ணு அது துள்ளி ஓடுறத பார்த்துடுச்சு. கரெக்ட் தானே? அந்த மான் துள்ளி ஓடுறத பார்த்துடுச்சு. அப்புறமா கண்கள் மூலமாட்டு அந்த காட்சிகள் கவரப்பட்டது. மனசுக்கு உள்ளே எண்ணத்தை உண்டு பண்ணி விட்டுடுச்சு, ஒரு கிளேசத்தை உண்டு பண்ணி விட்டுடுச்சு. அது வேண்டும்ங்கக்கூடிய ஒரு ஆசையை உண்டாக்கி விட்டது. அதை அடைய வேண்டும்ங்கக்கூடிய ஒரு விருப்பத்தை உண்டாக்கி விட்டது. அப்படிங்கிறதுனால இறைவன் என்ன பண்ணிடுறான், சரி உனக்கு அதுதானே வேணும், நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இறைவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இந்த அம்மா காணாமலவையே போயிடுறாங்க இல்லையா? அங்க மானும் இல்ல, இங்க இந்த அம்மாவும் இல்ல. அப்ப ஏன் இப்படி நடக்கிறது? அப்ப இது எல்லாமே மனதினுடைய வேட்கை, மனதினுடைய செயல்பாடுகள். அப்போ சீதை ராமரோட இருக்கிறது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ராமரை விட்டு பிரியும் பொழுது பிரச்சனை இல்லையா? அப்போ எப்போ தனித்த ஒரு ஜீவன் இறைவன் கூடிய ஒரு தொடர்புல இருந்து விலகி நிற்கிறாளோ, விலகி நிற்கும் பொழுது மட்டுமே அவளுக்கு துன்பம் என்பது வருகிறது. அது வரைக்கும் எந்த துன்பமும் இல்லை. அப்போ அந்த பிரித்தல், அந்த இறைவனிடமிருந்து பிரியறதுக்கு எது காரணமாட்டு இருந்தது? ஆசைதான் காரணமாக இருந்தது. அப்ப அந்த ஆசையின் காரணமாக இந்த ஜீவன் தனியாக ஓடிவிட்டது உடனே ராமரும் அழறாரு. அதுதான் விஷயம். அங்க ராமரும் அழறாரு, ஐயோ சீதை நீ என்னை விட்டு போயிட்டியேன்னு. ஏன் அழணும்? அதுதாங்க விஷயமே. ஏன்னா தன்னுடைய படைப்பிலே ஒன்னொன்னும் தன்னை விட்டு தனித்த ஒரு விஷயமாட்ட அது போயிடுதேங்க கூடிய வருத்தம். அது பாரு, இந்த ஒரு ஆசையின் நிமித்தமாக அது புரிந்து கொள்ளாமல் அது போய்விட்டதே, அவ்வளவேதான். அப்ப என்ன ஆகுது, இந்த தனித்த ஒரு ஜீவன் நான் இப்படி பிரிந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதேன்னு சொல்லிட்டு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருந்ததுனாக்கா அது இன்னமும் பல பிறவிகளை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் தனித்த ஒரு ஜீவன் நான் இறைவனை விட்டு வந்து விட்டோம் என்கிற உண்மையை உணர்ந்ததினால் இறைவனவையே சதா நினைத்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் அவளுக்கு ஒரு குரு அமைகிறார். சத்குரு என்ன பண்ணுகிறார், இந்த ஜீவனை அந்த பரமாத்மாவோடு இணைக்கின்ற ஒரு பாலமாக அமைகின்றார். அப்ப என்ன செய்யுது, இந்த ஜீவனை பத்தி, ஐயா இந்த ஜீவன் உன்னையே தான் நினைத்து கொண்டு இருக்கிறதுங்கிற மாதிரி அது ஒரு கதையில இந்த மாதிரி பூடகங்களா நிறைய விஷயங்களை சொல்லி வச்சாங்க. இது கதைகள் மூலமாட்ட நமக்கு உணர்த்தப்பட்ட தத்துவ விஷயங்கள். இதெல்லாம் ஜீவன் உன்னையே தான் நினைத்து கொண்டிருக்கிறது. பிரம்மத்துக்கும் என்னதுதான், தனித்து இந்த மனசை வேடிக்கை பார்க்கறது தானே. ஏன்னா அதனுடைய அதிஷ்டானத்துல தானே இது இயங்குதுங்கிறது அவருக்கு தெரியுது. நான் இல்லை என்றால் சக்தி இல்லை, அது தெரியும்.
சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லைங்கிறது என்னத்துக்குன்னா, சிவத்துக்கிட்ட இருந்து சக்தி வெளியில வந்ததுக்கு காரணம் என்ன? அந்த சிவத்தை அனுபவித்து உணர்ந்து அது உணர்ந்து அந்த அந்த பிரம்மத்தை அனுபவிப்பதற்காக அவரிடமிருந்து அந்த சக்தி வெளிப்பட்டு அதனை அனுபவிக்கிறது. அந்த இதுதான் நாம என்ன சொல்றோம்? சித்துன்னு சொல்றோம். அப்போ சத்து இல்லாம சத்தை உணரணும்னா சித்துங்கக்கூடிய அறிவு தேவைப்படுகிறது. அப்ப சித்துங்கிறது வேலை செய்யணும்னா சத்தினுடைய அதிஷ்டானம் இல்லாமல் சித்துனால தனியாட்டி இயங்க முடியாது. அப்போ சத்தினுடைய அதிஷ்டானத்துலதான் சித்து இயங்குது. அப்போ இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று ஒருமித்த பயணத்தோட தான் பயணிக்கிறதே தவிர, இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கிறதே தவிர, இரண்டும் ஒன்றை விட்டு தனித்து இல்லை. அப்படி தனித்து இருப்பதாக கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிறது எல்லாமே ஜீவாத்மா. தனித்த உடம்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஜீவன். அப்ப பாத்தீங்கன்னா சத்குரு மூலமாட்டு நமக்கு சொல்லி தரக்கூடிய ஞான விஷயங்கள், ஞான பொக்கிஷங்கள் எல்லாம் அல்லல் படுகின்ற ஜீவர்களுக்கு என்னது? ஒரு இணைப்பு பாலம். அது குருதான் ஒரு இணைப்பு பாலம். யாருக்கு? ஜீவன் பிரம்மத்துக்கும், இறைவனுக்கும் ஜீவனுக்கும் நடுவுல. நீ ஏன்பா துன்பத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க? வாஸ்தவத்துக்கு துன்பம்ங்கிறது எல்லாமே உன்னுடைய மனதினால் நீ ஏற்றி வைத்து கொண்ட கற்பனைகள். அதனால இந்த மனதினுடைய செயல்பாடுகளையும் எண்ணத்தினுடைய விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்னு சொல்லி, மனது எப்படிப்பட்டது, இந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டது, இந்த எண்ணங்கள் கூடிய இந்த ஒரு மனதுதான் செயல்நிலைக்கு இந்த மாதிரி எல்லாமே கொண்டு கொடுத்துச்சுப்பா. ஆனால் இந்த மனதும் எண்ணமும் ஆத்மாவினுடைய அந்த ஒரு சக்தியினுடைய அதிஷ்டானத்துலதான் இது இயங்குது. அது இல்லைனாக்கா ஒண்ணுமே இல்லை. ஆகையினால நீ உன்னை முழுவதுமாக நீ அந்த சர்வேஸ்வரன் இடத்தில் நீ ஒப்படைத்து விடு. உன்னை முழுவதுமாக நீ அங்க ஒப்படைச்சுக்கோ. ஒப்படைச்சிட்டன்னு உண்டுமானால் இங்கே தனித்த ஜீவன் என்பது எப்பொழுதுமே இல்லை. துவைதத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காட்டு ஒரு பிடிமானம் இருந்ததுன்னு உண்டுமானால் அவன் அத்வைதத்துக்கு தெளிஞ்சு வந்துருவான். துவைதத்துல ஸ்ட்ராங்காட்டு இருக்கக்கூடியவன அத்வைதத்துக்கு வந்துருவான் முடியும். ஆனால் இந்த துவைதத்துலவே ரெண்டும் கட்டானாட்டு இருப்பான் பாருங்களேன். இங்க இல்லைன்னாக்கா அங்க, இந்த கோவிலுக்கு போயிட்டு இருப்பான், அப்புறமா இன்னொரு ஒரு கோவிலுக்கு போவான், அப்புறமா இந்த சாமியை பார்ப்பான், இதே சாமி அப்புறமா இன்னொரு ஒரு சாமியை பத்தி சொன்னோன்னா அங்க போயிடுவான், அப்புறமா அதை பத்தியே சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா இங்கேயும் விட முடியாது, அங்கேயும் விட முடியாது. சித்தர்களை எடுத்துக்கிட்டானாலும் சித்தர்களை நோக்கி போறவங்க கதையா கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த சமாதியில எனக்கு இப்படி ஒண்ணு இருக்கும்பா, அப்புறமா இன்னொரு ஒரு சமாதியை பத்தி யாராவது ஒருத்த கேட்டோன்னே எனக்கு அங்க போகணும்னு ஆசை வருதும்பா, நான் அங்க போனோம்னா நான் அந்த மாதிரி அனுபவிச்சேன்னு சொல்லிக்கிட்டு அந்த கொண்டாடிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. சோ இருமைகள்லயும் துவைதத்திலையும் ஸ்டடி இல்லை. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. துவைதத்துல நிலையாட்டு நிக்கிறதுக்கு அவங்க கத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கத்துக்கிட்டே இருக்கட்டும். நாம தெளிவுக்கு வந்துட்டோம் இல்லையா? நாம இனிமேல் அடுத்த உயர்நிலை பரிமாணங்களுக்கு நாம பயணிச்சு போயிடணும். அப்ப பிரம்மத்தான் அதிஷ்டானம். பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்துலதான் எல்லாமே நிகழ்வுகள் எல்லாமே நிகழ்கிறது என்கிற ஒரு பூரணத்துவத்தை உணரும் பொழுது மனிதன் ஜீவத்துவம் என்கிற கட்டிலிருந்து விடுபட்டு அவன் என்னவாகிறான்? ஈஸ்வர தன்மைக்கு உயர்ந்து விடுகிறான். எப்போ ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துட்டானோ, ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்ததுக்கு பிறகு அவனால ஜீவத்துவத்துக்கு வர முடியாது, கீழே இறங்கவே முடியாது. என்ன காரணத்தினாலும் இறங்க முடியாது, அது விடாது. அப்ப அந்த தன்மைக்குள்ள பிரபஞ்ச மனமாட்டு ஆகி அவன் அத்தனையுமேயே தனக்குள்ளவேயே ஆழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில நிகழ்வுகள் எல்லாம் தானாகவே நடக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டு உலக விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே விகாரப்படுத்தாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவன் அவனுடைய பாதையில் பயணித்துக் கொண்டு விதேக முக்தியை அடைகிறான். அப்ப இந்த மந்திரம் ஒவ்வொரு விஷயத்திலுமே என்ன சொல்லுது? சகல ஐஸ்வர்யங்களையும் அடைத்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொன்ன உடனேயே இவங்களுக்கு என்னதுன்னா முக்தியே கிடைக்குதுங்கும் போது இந்த சொத்துகள், செல்வங்கள், சம்பத்துகளை வச்சு என்னங்க பண்றது இல்லையா? ஆனா
அந்த விமோச்சனம் அதுக்கும் மேல இருக்குங்கிறது தெரியாம இடையில வந்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, சகல சம்பத்துகளும்னு சொல்லிட்டு சொன்னதுனால இடையில இந்த மந்திர புஷ்பம் மந்திரங்கள் நேற்றியோடவே வகுப்போடவே முடிஞ்சிடுச்சு. அப்ப இடையில என்ன பண்றாங்க, கடைசியாக ஒரு குபேர மந்திரம், லக்ஷ்மி குபேர மந்திரத்தை கொண்டு சேர்க்கறாங்க. சேர்த்துக்கிட்டு இது 2 விதத்துல பார்க்கப்படுகிறது. ஒண்ணு, அவங்க என்ன பண்ணி இருந்திருக்கலாம், சகல ஐஸ்வர்யங்களையும் அடைந்தவனாக ஆவேனாகன்னு சொல்லிட்டு அங்க வெறும் தண்ணி, மலரு, நெருப்பு, மழை, மேகம், காத்து, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், பருவ காலங்கள் இதெல்லாம் வச்சு பேசி மட்டும் என்னங்க ஆக போகுது? இதெல்லாம் வச்சு என்ன ஆக போகுது? அப்போ நாம என்ன பண்ணுவோம், சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கணும்னாக்க இந்த லட்சுமி குபேர மந்திரத்தை நம்ம இடையில சேர்ப்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஒரு மந்திரத்தை இடையில உள்ள சேர்த்து இந்த இந்த ஸ்லோகம் சொல்வதினால் இந்த ஒரு மந்திரங்களையும் சேர்த்து சொல்லும் பொழுது அவன் சகல ஐஸ்வர்யங்களையும் அடைகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒன்ன கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு விதம். இது இடைச்சொருகள்ங்கிற கூடிய வகையில தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆத்மா சாட்சா்காரம் அடைந்த ஒரு ஞானி தன்னில் தானே அனைத்தையும் ஒன்றாக காணும் அவனிடம் செல்வம் வறுமைங்கக்கூடிய ஒரு இருமைகள் என்றென்றும் இருப்பது இல்லை. அவனுடைய மனமும் அதுக்கு நாடுவதும் இல்லை. ஏன்னா பணத்தை பார்த்த உடனேயே, நகைகளை எல்லாத்தையும் பார்த்த உடனேயே இது என்ன சொல்லிடுவான், இது என்ன கொல்ல வருது. ஹாஸ்யமாட்டு சொல்லணும்னா, ஒரு புதையலை ஒருவன் கண்டெடுக்கிறான். புதையலை கண்டெடுத்து பக்கத்துல கொண்டு வைக்கிறான். வச்ச உடனேயே என்ன பண்ணிடுறான், இவ்வளவு புதையல் எனக்கு கிடைச்சிருக்குங்க கூடிய ஒரு அதிர்ச்சியில அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். அதிர்ச்சியில மயங்கி கீழே விழுந்துடுறான். இதெல்லாம் எனக்கான. பக்கத்துல ஒரு ஞானி, அவர் தெரிச்சு ஓடுறாரு. என்ன ஓடுறாரு, ஐயோ என்ன காப்பாத்துங்கோ, ஆட்கொல்லி என்ன கொல்ல வருதுன்னு. என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க. ஏன்னா செல்வம்ங்கக்கூடிய ஒண்ணு எனக்குள்ள சார்ந்து வந்துடுச்சுன்னு உண்டுமானால் தேவைக்கு அதிகமானது என்றென்றும் பயம்தான். அது என்னை திரும்பவும் பிறப்பு இறப்புங்கக்கூடிய சக்கரத்துக்குள்ள சுழல விட்டுவிடும். எனக்கு அதன் மேல் நாட்டம் இல்லை. எனக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்கிறானோ கொடுத்திருக்கிறபடியே நான் வாழ்ந்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அதுல இருந்து விலகி ஓடுறான். இதுதான் விஷயம். அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அவசியம் அவனுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது கிடைப்பதனாலவோ கிடைக்காமல் போவதனாலவோ அவனுக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ எதுவுமே கிடைக்காது. ஆனால் அதே ஞானியை நாடி வருகின்றவர்களுக்கு அதனுடைய அவசியம் இருப்பதை கருத்துல வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஞானி மற்றவர்களை ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை இடையில் சொருகியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இடையில வருது. அப்போ அதனால இந்த ஒரு பிரார்த்தனை மந்திரத்தை இடையில வச்சிருக்கிறாங்க. இந்த மந்திரம் என்ன மந்திரம்ங்கிறத பார்ப்போம். ஓம் ராஜாதிராஜாய பிரசக்கிய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மகே சமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹா. இதுதான் இந்த மந்திரம். தலைவர்களுக்கெல்லாம் தலைவனும் பெரும் வெற்றிகளை கொடுப்பவனுமான குபேரனை நாங்கள் வணங்குகிறோம். விருப்பங்களை நிறைவேற்றுபவனும் செல்வத்தின் தலைவனுமான அவன் எனது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு எனக்கு தேவையான அத்தனை செல்வத்தையும் கொடுக்கட்டும். அந்த செல்வத்தின் தலைவனான குபேரனுக்கு மன்னாதி மன்னனுக்கு வணக்கங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளோட இந்த மந்திரம் சொல்லுது. இது இடைச்சொருகலாட்டு பார்க்கப்படுகிறது. அடுத்தது ஓம்
தத் பிரம்மா ஓம் தத் வாயுஹு ஓம் ததாத்மா ஓம் தத் சத்யம் ஓம் தத் சர்வம் ஓம் தத் புரோர் நமஹ. இந்த மந்திரம் ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கிறதே அது புனிதமான மந்திரங்கள் ஆகிறது. அப்ப இது என்ன சொல்லுது? ஓம் தத் பிரம்மா, இதுதான் பிரம்மம். ஓம் தத் வாயு, என்ன சொல்லுது? இது வாயு என்கிற காற்று, இதாவது பிராணன், இதுதான் உயிர் மூச்சு அப்படிங்கிறது சொல்லுது. ஓம் ததாத்மா, ததாத்மானா இதுதான் என்னுள்ளே இருக்கின்ற ஆன்மா. அதாவது பிரம்மம், பிரம்மம் தான் மூச்சாக இருக்கிறது. இந்த மூச்சு இருக்கிறது எதுக்கு? இதுதான் என்னுள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, இதுதான் இயக்கத்துக்கு காரணம், இதுதான் நிரந்தரமான பேருண்மை. ஏன்னா இந்த மூச்சை வச்சுதான் நாம என்ன நினைக்கிறோம்? இந்த உடம்புக்குள்ள ஒரு ஓட்டம் இருக்குங்கிறத நாம நம்புறோம் இல்லையா? அப்போ இது அதை வச்சு சொல்லுது. அப்போ அதுதான் பிரம்மம், அதுதான் அந்த பிரம்மம் உயிர் மூச்சாக இருக்கிறது. இந்த உயிர் மூச்சு இருக்கு இல்லையா, அதுதான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, இதுதான் நிரந்தரமான பேருண்மை, இதுதான் எல்லாவுமாக இருக்கிறது அப்படிங்கறத இந்த மந்திரம் சொல்லுது. அடுத்த மந்திரம் அந்தச்சரதி பூதேஷு குகாயாம் விஸ்வமூர்த்திஷு த்வம் யஜ்ஞஸ்த்வம் வஷட்காரஸ்த்வம் இந்திரஸ்த்வம் ருத்ரஸ்த்வம் விஷ்ணுஸ்த்வம் பிரம்மஸ்த்வம் பிரஜாபதிஹி த்வம் ததாப ஆபோ ஜோதிரசோ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ் சுவரோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இதோட முடியுது. என்ன சொல்லுதுன்னா, அந்தச்சரதி பூதேஷு குகாயாம் விஸ்வமூர்த்திஷு, விஸ்வமூர்த்திஷு த்வம். எனது நமஸ்காரங்களுக்கு உரிய புருஷனே, எங்கும் எந்த உயிரிலும் உள் நின்று இயங்கும் விஸ்வமூர்த்தி. அப்ப விஸ்வமூர்த்தி அப்படிங்கக்கூடிய ஒரு பேரு. விஸ்வம் அப்படின்னா பிரபஞ்சம், உலகம். மூர்த்தி அப்படின்னா இறைவன். நம்ம இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எடுத்துக்கிட்டோம்னா முதல் லைனே விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ. விஸ்வம்னு சொல்லும் போதே அது அத்வைதத்துக்கு தான். விஸ்வம் இறைவனுடைய மந்திரம் வந்து விஸ்வம்னு. அப்போ என்ன வந்துருது? விஷ்ணுன்னு சொல்லிட்டு வரும்போது விஸ்வமே விஷ்ணுவாக இருக்கிறாங்கும் போது துவைதத்துக்கு வந்துருது. இப்போ இங்க எப்படி சொல்றதுன்னா, எனது நமஸ்காரங்களுக்குரிய புருஷனே, எங்கும் எல்லா உயிரிலும் உள் நின்று இயக்கக்கூடிய விஸ்வமூர்த்தி. அப்ப விஸ்வமூர்த்தினாக்கா அர்த்தம் என்ன? உள்ளும் புறமுமாக எல்லாவற்றிலும் வியாபித்து இருந்து அனைத்தையும் இயக்குகின்றவன். ஓகேவா? விஸ்வமூர்த்தி. யக்ஞஸ்துவம், அவனே நான் செய்யக்கூடிய யாகத்தி, அக்னி, நம்ம பண்றோம் அவிர்வாகங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய யாகங்கள், எனக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு யஜ்ஞம் எனக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. அந்த யஜ்ஞத்துக்கு நான் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஆகுதி, அதுவேதான் யஜ்ஞம். அந்த ஒரு யஜ்ஞமாட்டு எனக்குள்ளவையே இருக்கு. இப்ப இந்த யஜ்ஞங்கிறது வந்து நமக்குள்ளவையே இருக்கிறது எப்படின்னா, நம்ம போடக்கூடிய விஷயங்கள் இந்த மனசுக்கு, இந்த மனசு நல்லா இருந்து ஒரு விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம். அப்ப என்ன ஆகுது? இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி, இந்த உடலை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி அதற்கு மருந்தாக இந்த உணவு. ஏன்னா அந்த உடம்ப காப்பாத்திக்கணும் இல்லையா? அப்ப காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி உணவு.
அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உணவை நம்ம உள்ளுக்குள்ள மட்டும் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தா மட்டுமே போதுமா? அப்ப என்ன செய்யுது? சரி, அதுக்கு உண்டான சக்திகள் என்னென்ன சத்துகள் உண்டோ சத்துகள் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா எஞ்சிய சாம்பல்னு ஒண்ணு மிஞ்சுது இல்லையா? அப்ப இங்க அதே மாதிரி கழிவுகளும் ஆட்டோமேட்டிக்கலாவே என்ன செய்யுது? வெளியேற்றப்படுவதற்கான விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள இயல்புலவே நடக்குது. இங்க நம்ம எந்த முயற்சியும் பண்றது இல்ல. தானாகவே நடக்குது. இப்ப நம்ம சாப்பாடு உள்ள போட்ட உடனே அது நம்ம கிட்ட கேக்குதா? நான் நீர் ஜூஸை குடித்து விட்டீர்கள். இந்த ஜூஸை நான் இரத்தமாக மாற்றி விடட்டுமா? எலும்புகளுக்கு வளர்ச்சியை நான் கொடுப்பதற்காக வேண்டி இந்த சத்துக்களை எலும்புகளுக்கு அனுப்பட்டுமான்னு நம்ம கிட்ட பர்மிஷன் கேக்குதா? அதது அதனுடைய வேலைகளை ஆட்டோமேட்டிக்கலா செய்துகிட்டே இருக்குது இல்லையா? அப்ப பாருங்க. அப்ப இந்த மாதிரி எனக்கு நீயே நான் செய்கின்ற யாகசி. நாங்க சில காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறதாட்டு வெளியில தெரியும். ஞானிகளுக்கு ஞானிகள் அந்த இதுதான் பிரம்மங்கிறது உணர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன அந்த தேகம் விட்டு போயிடுமா? முடியாது. அது வரைக்கும் அந்த தேகம் விழுவது வரைக்கும் அந்த தேகத்தை வைத்துக்கொண்டு காரியங்களை அவர்கள் ஆற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த காரியங்கள் வெளியில பாக்குறவனுக்கு இவர் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியும். ஆனா அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் இங்க பார்க்கக்கூடியது எல்லாத்தையுமே எப்படி பாக்குறாரு? விஸ்வமூர்த்தி தான் இங்க விராட் ரூபமாட்டு அவனே தான் இருக்கிறான்ங்கிறத பாக்குறாரு. அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே யஜ்யங்களாட்டு போயிடுது. அடுத்தது என்ன சொல்றது? நீயே வேதம் சொல்கின்ற தியாகங்களினுடைய மொத்த உருவகமாக இருக்கிறாய். இங்க உலகத்துல ஒரு உயிர்களும் என்ன செய்கிறது? தியாகம் செய்கிறது. இப்ப பாருங்க, நம்மளுக்கு சாப்பாடு வேணும், மனிதனுக்கு சாப்பாடு வேணும் இந்த உடலை பேணுவதற்காக வேண்டி. அப்ப என்ன பண்ணுது? பயிரினங்கள் அவர்கள் தியாகம் செய்கின்றனர். அந்த தியாகத்தினாலதான் அது நமக்கு சாப்பிடுறதுக்கு அது கொண்டு வந்து கொடுத்து நம்ம சாப்பிடுறோம். அது நான் இந்த மாதிரி நான் உனக்கு உணவாக நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணிடுச்சுன்னு உண்டுமானால் சாப்பாடுக்கு என்ன பண்ணுகிறது? பாலைவனங்களுக்கு எல்லாமே போயிட்டோன்னு உண்டுமானால், நம்ம நடந்து போனோம்னு உண்டுமானால், ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தை விட்டு விட்டோம்னு உண்டுமானால், பாலைவனத்துல பல மைல்களுக்கு, பல தூரங்களுக்கு, பல நாட்களுக்கு நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு இங்க உட்காரக்கூடிய இடத்துல தண்ணி வந்துருது, கிடைச்சிருது, கரண்ட் கிடைச்சிருது, வேலைக்கு நம்மளுக்கு சாப்பிட முடியுது, நல்ல துணிகளை உடுத்திக்க முடியுது. அப்படிங்கும்போது நாம எவ்வளவு நிறைவாட்டு இருக்கணும். இதே பாரத தேசத்துக்குள்ளவேயே பாலைவன பகுதிகள் இருக்கு. அங்க கஷ்டப்படக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. தண்ணிக்கு எங்கேயோ போய் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை குளிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு கூட தண்ணியே இருக்காது. அந்த பாலைவனத்துல வாழக்கூடிய மக்களை நீங்க நினைச்சு பாருங்க. பாலைவனத்துல சோலைங்கிறது ஒரு பக்கத்துல இருக்கும். அந்த இருக்கக்கூடிய பக்கத்துல என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத வச்சுக்கிட்டு அதை அவங்க தக்க வச்சுக்கிட்டு வாழ்வாங்க இல்லையா? அப்ப பாருங்களேன். அப்ப இங்க என்னது? இங்க தியாகம் பண்ணுது. இங்க உயிரினங்கள், பயிரினங்கள் எல்லாமே தியாகங்களை பண்ணுது. அந்த தியாகங்களின் மூலமாகத்தான் இங்கே சிருஷ்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ நீயே வேதம் சொல்லுகின்ற தியாகங்களினுடைய உருவம். நீயே இந்திரன். நீயே இந்திரன்னா இத்தனையும் அனுபவிக்கிறது யாரு? இந்திரன். எனக்குள்ள இருக்கக்கூடிய நான்கக்கூடிய ஒரு ஈகோ. இப்ப இங்க அதாவது இந்திரன்ங்கிறது வெளியில நம்மளுக்கு எடுத்துக்கிட்டானாலும் இங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம். அப்ப நீயே அகங்காரமாகவும் இருக்கிறாய். அந்த நான்கக்கூடிய அகங்காரம் யாருடைய அகங்காரம்? இறைவனுடைய அகங்காரம். நீதான் வாயு என்னும் காற்று. எனக்கு உள்ள மூச்சாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? இந்த பிராணன் நீதான். நீதான் இந்த பிராணனாக இயங்கி இந்த உடலை தக்க வைத்துக் கொண்டு இருக்கிறாய். அடுத்தது என்ன சொல்லுது? நீயே சம்ஹாரம் செய்கின்ற ருத்ரன். ருத்ரஸ்துவம். ருத்ரஸ்துவம் சொல்லுதா? இங்க சம்ஹாரம் செய்கின்ற ருத்ரன்ங்கிறது யாரு? விஷயங்கள் நான் எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கிறது இல்லை. அப்பப்போ மறந்து போயிடுறேன். எனக்கு மறதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகுது? நீயே மனதினுடைய விஷயங்களை அழிக்கின்றாய். நீயே காக்கின்றாய். யாரு? விஷ்ணுவாட்டு இருந்து காக்கின்றாய். நீயே எண்ணங்களின் மூலமாக அனைத்தையும் உருவாக்குகின்றாய், படைக்கின்றாய். அப்ப பாருங்க,
படைக்கின்ற தொழிலை செய்கின்ற பிரம்மனாகவும் இதே மனம்தான் இருக்கிறது. படைத்தவற்றை தக்க வைத்துக் கொள்ள இது நிறைய காரியங்களை செய்யும் பொழுது இது விஷ்ணுவாட்டு இருக்கிறது. இதே மனமே மறந்தியில் ருத்ரனாகவும் ஆகிவிடுகிறது. சகல உயிர்களுக்கும் தலைவன் நீயே. ஆமாப்பா, எல்லா உயிர்களும் உன்னுடைய அதிஷ்டானத்துல தான் இயங்குகிறது. பிரம்மங்க கூடிய அதிஷ்டானத்துல தான் இயங்குகிறது. அப்ப சகல உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிறது யாரு? அந்த பிரம்மம், அந்த ஆத்மா, அதுதான் இறைவன் இல்லையா? அப்போ சகல உயிர்களுக்கும் தலைவன் நீயே. நீர் என்பதே ஒளி. இப்ப வருது பாருங்க, நீர் என்பதே ஒளி. நீர்ங்கிறது நாம இங்க என்னன்னு பார்த்தோம்? அனுபவம். அப்ப அந்த அனுபவம்ங்கிறது தான் என்னது? ஒரு ஞானம். அனுபவ ஞானம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அனுபவ அறிவு. அப்ப அது அது எப்படி இருக்கு? வடிகட்டிய அமிர்த சக்தி. எப்படின்னா, அனுபவத்தில இருந்து எனக்கு ஒரு அறிவு கிடைக்கிறதுனாலும் அந்த அறிவு உலக விஷயங்கள் மூலமாட்டி, உலக விஷயங்களுக்குள்ள எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சு எனக்கு அதுல இருந்து திரும்பவும் நான் உலக விஷயங்களுக்குள்ள போயிட்டேன்னு உண்டுமானால் எனக்கு அந்த அறிவுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த அனுபவத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ எனக்கு வாழ்க்கையில எனக்கு என்ன போயிடுச்சு? செல்வம் வந்தது, நான் சேர்த்து வைத்திருந்தேன். திடீர்னு ஒருத்தன் பிடுங்கிட்டு போயிட்டான், காணாம போயிடுச்சு. சேர்த்து வச்சிருந்தது எல்லாம் காணாம போயிடுச்சு. அப்ப இது எனக்கு ஒரு துக்கம். இந்த துக்கத்தின் மூலமாக எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. என்ன? செல்வம் நிலையில்லாதது. நாம நிறைய சேர்த்து வச்சோம்னாக்க இன்னொருத்தன் கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுவான் அப்படிங்கிறது. அதிகமாட்டு சேர்த்து வைக்கும் போது இன்னொருத்தனுக்கு எடுத்துட்டு போயிடுறான். அப்ப செல்வம் நிலையில்லாதது. அப்ப செல்வத்தின் பின்னாடி நான் ஓடுவதை விட எனக்கு இந்த செல்வத்தை தந்த இறைவனே என்னிடமிருந்து இதை பிடித்து பிடுங்கி கொண்டு அவன் என்னை ஆட்கொள்ள முயலுகிறான் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட இவன் அந்த துன்பத்திலிருந்து வெளிவந்து படைப்பினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நான் எதற்காக வந்தேனோ அந்த வேலையை நான் முடித்துக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை. ஐயோ எனக்கு இது போயிடுச்சே, நான் பழி வாங்காம நான் விட மாட்டேன்னு சொல்றதும் இல்லையா? அவன்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டுமோ அதை அவ்வளவுமைய பண்ணிக்கிறதும், அப்புறமா தன்னைத்தானே வருத்திக்கிறது. சிலவங்க இதெல்லாம் போயிடுச்சுனாக்கா அவங்களால நிற்க முடியாது, சூசைட் பண்ணிக்கக்கூடிய லெவலுக்கு போயிடுறாங்க இல்லையா? இந்த மாதிரி பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ இந்த அனுபவங்கள் என்ன பண்ணுது? திரும்பவும் நான் செல்வத்தை சேர்த்துக்கிட்டு நான் இன்னமும் திரும்பியே நான் வருவேன் பாருன்னு சொல்லிட்டு உலக விஷயங்களுக்குள்ள போயிட்டான்னா அவனுக்கு நிலையில்லாததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பயன் இருக்கு? ஒரு பயனும் இல்லை இல்லையா? அப்போ இந்த ஞானம்ங்கிறது எப்படி சொல்லுதுன்னா, நீர் என்பதே ஒளி, அது வடிகட்டிய அமிர்த சக்தி. ஏன்னா அது ஃபில்டர் பண்ணி இருக்கு, அது அமிர்தமாட்டி இருக்கு இப்போ. அப்போ அந்த அனுபவம் அமிர்தமாக ஜொலிப்பதினால் அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த ஒரு பிரகாசம் என்னை அறிவு பிரகாசமாட்ட ஆக்கி இங்க படைப்பது இருப்பது எல்லாம் இறைவனே என்பதை எனக்குள்ள உணர்த்தி இங்க பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமேயே இல்லை, இங்க சகலதும் பிரம்மமே அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு தான் அந்த பிரம்ம நிலையோட ஐக்கியமாகி, அங்க ஐக்கியமாகிங்கிறதுக்கு வேறையாட்டு அங்க ஐக்கியமாகறதுன்னு இல்லை. இந்த மனதுல இருக்கக்கூடிய அந்த கசடுகள் நீங்கும் பொழுது அங்க பிரம்மத்துவம் மட்டுமே தான் இருக்கு. அப்ப என்ன ஆகிறான்? தானும் அதுவாகவேயே ஆகி விடுகிறான். அப்போ அங்க என்ன இருக்கு? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எங்கும் அமைதி, உள்ளும் புறமும் அமைதி, எங்கும் அமைதி அமைதி அமைதி. அந்த அமைதியில் ஆனந்தம்தான். அன்பே வடிவாக அந்த அற்புதத்துல நிற்கக்கூடியவன் என்ன பண்ணுகிறான்? ஆனந்தத்துல துய்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆனந்தமாட்டு தாங்க இருக்கும். எல்லாம் ஆனந்தம், எங்க பார்த்தாலுமேயே ஆனந்தம், எல்லா இடத்துலயுமேயே அவன் ஆனந்தத்தை தவிர வேறு எதையுமேயே அனுபவிப்பது இல்லை. அப்போ அந்த அற்புதத்துல நிற்கக்கூடியவன் அந்த அமைதியில ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அப்போ இந்த பிரம்ம சாட்சா்காரம் தான் ஆதாரமாக இருக்கிறது என்பதை கண்டு அதிலே ஒடுங்கிக் கொள் இந்த அமைதியில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அப்போ அங்க நடக்கிறது எல்லாமே என்னது?
சங்கல்பமாட்டு எல்லாமே நடக்கிறது என்பதை கண்டு கொண்டதினால் அந்த அமைதியில் அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அப்போ இங்க இதுதாங்க நடக்கிறதுங்க கூடிய உண்மை தன்மையை அவன் உணர்ந்து கொண்டதுனால அவன் என்ன பண்ணுகிறான், அந்த அறிவிலேயே அந்த அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை சத்தில் நிறுத்துகிறான், பிரம்மத்தில் நிலை நிறுத்தி அந்த பிரம்மத்தையே அனுபவித்து அந்த பிரம்மமாகவேயே ஆகிவிடுகிறான். இவ்வாறாக இந்த மந்திர புஷ்பம் கூடிய வேத மந்திரம் இனிதே நிறைவு பெறுகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். அனைவருக்கும் நன்றி. இனி வேற ஒரு தலைப்புல நாம சந்திக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். ஓம் தத்சத்.